அனைவருக்கும் வணக்கம். நெல்சன் அப்படிங்கிற நபரினுடைய வீட்டிற்கு ராஜா பேரன் அப்படிங்கிற ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் அவர் போயிட்டு வீட்டில் தகராறு பண்ணி அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் 2 பேருக்கு இடையில மோதல் நடந்து கிட்டத்தட்ட வெட்டருவாள்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடனே நான் வெட்டிடுவேன் கொன்றும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அங்கே மிரட்டல் விடுத்து அதெல்லாம் வீடியோவாக ரெக்கார்ட் ஆகி இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு. ராஜாபரன் அவர்கள் நெல்சன் அவருடைய தாயாரை வந்து எட்டி உதச்சிட்டாரு, அவங்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு, குடும்பத்தில் உள்ள பலரையுமே வந்து அவர் தாக்கியிருக்காருன்னு சொல்லிலாம் அந்த வீடியோவில் நெல்சன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. நெல்சன் அவர்களுடைய வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பேசுவோம். அதற்கு முன்னாடி நெல்சன் அவர்கள் இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் இப்போ வெளியிட்டு அவர் பதிவிட்டிருந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினர் என்னோட வீட்டுக்குள்ள வந்து புகுந்துட்டாங்க, எங்களை வந்து நாம் தமிழர் கட்சியினர் கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பதிவு பண்ணார். இதை பண்ணது நாம் தமிழர் கட்சியினரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே வாரத்தில் இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா ராஜபேரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகியோ இல்லை பொறுப்பாளரோ கிடையாது. இன்னொன்று, நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சனைக்காக இவர் அங்கே போயிட்டு இது மாதிரி தகராறு பண்ணவும் இல்லை. ஸோ இந்த பிரச்சனையை வந்து மொத்தமாக நாம் தமிழர் கட்சி பக்கத்தில் எழுதி வச்சிடலாம், அவர்கள் தான் திட்டமிட்டு வீட்டுக்கு ஆள் அனுப்பிட்டாங்கன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் போயிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து முதல்ல பொய்யானது. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு சம்மந்தமே இல்லையா இந்த பிரச்சனைக்கு அதுக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது என்ன சம்மந்தம், ஏன் நாம் தமிழர் கட்சி இதில் வந்து பேசப்படுது அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பிரச்சனையின் அடிப்படையில் ராஜா பேரோன் அவர்கள் பற்றி நெல்சன் அவர்கள் ஒரு வீடியோவில் குறிப்பிட்டு பேசுகிறாரு. என்ன அப்படின்னா, ராஜா பேரோன் அவர்கள் சேல் பண்ணக்கூடிய பொருட்கள், அதாவது அவர் வந்து யானை கோலம் அப்படிங்கிற பேர்லலாம் ஒரு பொருள் வந்து சமீபத்தில் சேல் பண்ண தொடங்கியிருந்தார். அது மிகப்பெரிய அளவில் ஒரு பக்கம் வரவேற்பு, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு. இவங்க வந்து எந்த விதமான ப்ராப்பரான சர்டிஃபிகேஷனும் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. அதற்கு விளக்கமும் கொடுத்து அவர் வீடியோ போட்டிருந்தார். ஸோ அந்த பிரச்சனையை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்கள் அவரோட வீடியோவில் ராஜாபேரனை குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணிடுறாரு. யானை கவலம் சொல்லிட்டு ஒரு மாவெல்லாம் வித்தார், ராஜாபோகன் சொல்லிட்டு ஒரு பேர். இந்த மாவு ஒன்று விற்கிறாப்ல, ஜிஎஸ்டி கிடையாது, FSSAI லைசன்ஸ் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு மண்ணும் இல்லாமல் இந்த மாவு வித்தாப்ல. இப்போ இப்படி இவர் பேசுனதுக்கு அப்படியா என்கிட்ட வந்து ப்ரூஃப் எதுவும் இல்லை, நீங்கள் எப்படி வீடியோ போடலாம், என்னோட ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் எப்படி குறை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்காக தான் ராஜாபேரனாக இருக்கட்டும் இல்லை அவருடைய மனைவியாக இருக்கட்டும் 2 பேரும் சேர்ந்து வந்து போயிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போதே நமக்கு தெளிவாக தெரியுது இவர் என்ன பிரச்சனைக்காக அங்கே போயிருக்காருன்னு சொல்லிட்டு. வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூஃப் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுனதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. இப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாபேரன் அவர்கள் வந்து எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஏறிட்டு வர, அந்த பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்களுடைய அண்ணனும் வந்து அவரும் அங்கே அந்த பக்கம் இருந்து ஏறிட்டு வர, 2 பேருக்கு இடையில ஒரு சண்டை ஏற்படுது. இதுதான் அங்கே நடந்த விஷயம். என்ன பேசுறீங்க? உட்காருங்க. நெல்சன் அவர்களுடைய வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கலைவரமே நடக்குது. அங்கே அவங்க சொல்கிறது மாதிரி நெல்சன் அவர்களுடைய தாயார் தாக்கப்பட்டு இருக்கலாம். ஏன்னா அங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணும்போதே நெல்சன் அவர்களும் அவருடைய அண்ணனும் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னோட தாயை வந்து தாக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவிக்கல, நாங்கள் வந்து மிதிக்கலை, நாங்கள் வந்து எதுவுமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ராஜாபேரன் அவர்களோ இல்லை அவருடைய மனைவியோ வந்து சொல்லலை. அது தெரியாமல் பட்டிருக்குன்ற மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நமக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது. ஸோ இது அடிப்படையில் என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது தான். இப்போ நீங்கள் ராஜாபேரன் அவர்கள் வந்து நெல்சன் அவருடைய வீட்டுக்கு போனது அப்படிங்கிறது கூட நமக்கு தேவையில்லாத ஒன்று தான். நீங்கள் அவர் ஆன்லைனில் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, அவரோட ப்ராடக்ட்டை பற்றி ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அது ஒரு போலியான ஒரு விஷயத்தை வந்து ஒரு பொய்யை பரப்புறாருன்னா சட்டப்படி வந்து அவர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பலாம், இல்லை வந்து அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணலாம், அப்படி லீகலாக வந்து மூவ் பண்ணலாம். இல்லையா அதே சமூக வலைதளங்களில் இவருக்கும் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, இவரும் வந்து ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு என்ன பண்ணலாம், அவரை பற்றி கண்டனமாக தெரிவிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நேரடியாக வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்து பேச போகிறோம், நாங்கள் வந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் முதல்ல வீட்டுக்கு போயிருக்காங்க. இவர்கள் நெல்சன் அவருடைய குடும்பத்தினரும் பார்த்தீங்கன்னா அவரை வீட்டுக்கு உள்ளே அழைச்சி உட்கார வச்சு பேசுகிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கணும். இது ஏதோ வந்து ரோட்டில் போகும்போது வரும்போது கைகலப்பானது இல்லை, அவரை வீட்டுக்கு அழைச்சி உள்ளே உட்கார வச்சு பேசுகிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க நெல்சன் அவருடைய தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே அவர்கள் பண்ணதில் வந்து நமக்கு பெரிய குற்றச்சாட்டுகள் இல்லை. ஏன்னா அவர் என்ன பண்ண முடியும், வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா உட்கார வச்சு பேச வைக்கிற அளவுக்கு அவங்க ஓகே. அதுக்கப்புறம் இவர்கள் வந்து சத்தமாக பேசுகிறாங்க, அது வாக்குவாதமாக வருது, சண்டை நடக்குது, அது 2 பக்கம் 2 தரப்புமே வந்து தாக்கியிருக்காங்க, அதில் மாற்றிருக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி வீடு தேடி போயிட்டு பேசுறது அப்படிங்கிற அப்ரோச்சை தவிர்க்க வேண்டிய ஒன்று தான். நீங்கள் வந்து ஆனால் ஆன்லைனில் அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மையா, நெல்சன் அவர்கள் எது வேணாலும் பேசிட்டு போயிடலாமா, இஷ்டத்துக்கு பேசலாமான்னா அப்படி பேசக்கூடாது, அது தவறு. அந்த தவறுக்கு என்ன அணுகுமுறைன்னு பார்க்கும்போது நேரில் வீட்டுக்கு போயிட்டு இப்படி பேசுறதுங்கிறது ஒரு தவறான விஷயம் இல்லையா. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா
அதுக்கப்புறமா அவர் பண்ண விஷயங்கள்லாம் நமக்கு பார்க்கும்போது ரொம்பவே வந்து அது முக்கியமாக பேச வேண்டிய ஒன்று. ஏன்னா வெளியே போயிட்டு திருப்பி கதவை பூட்டிக்கிட்டாங்க. இப்போ இவங்க வீட்டுக்குள்ளேருந்து கதவை பூட்டிக்கிட்டாங்க. அவங்க வெளியே நின்று அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கார் சாவி கொடுங்க நான் போகிறோங்கிறாங்க. இல்லை போலீஸ் வரட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை நிற்க வைக்கிறாங்க. அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் வந்து வர்றாங்க. இவர் நெல்சன் அவருடைய உறவினர்கள்லாம் அங்கே வந்து வர்றாங்க. வந்து எப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க. அவர்களுக்குள்ள கைகலப்பாகுது. நீங்கள் அதை தான் பார்க்கணும். இப்போ வெளியே இருக்கக்கூடிய அந்த உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் கூட ராஜாபுரன் அவர்கள்கிட்ட வந்து கைகலப்பாகுது. அங்கே அடிதடி நடக்குது. அதில் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பேக்லேருந்து அப்படியே ஒரு அருவாலை வந்து எடுக்கிறாரு. இப்போ வாங்க வந்து என்ன இது பண்ணுங்கன்ற சொல்கிறாரு. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சட்டப்படி அவர்கள் வழக்கு பதிவு பண்ணும்போது இது ஒரு கொலை முயற்சியில் போய் போகும். நீங்கள் வந்து ஒரு கொடிய ஆயுதத்தோடு தாக்க முயன்றார் ராஜாபுரன் அப்படிங்கிறது தான் வழக்கு பதிவாகும். அவர் வெட்டணும் கொலை பண்ணுங்கிற நோக்கத்தில் அங்கே போன மாதிரி தெரியல. ஏன்னா அவர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு அந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் போனாங்க. ஆனால் மிரட்டுறதுக்காக போயிருப்பாங்களோன்னு தோணுது. காரணம் என்னன்னா வெட்டருவாலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கு மனைவிட்ட வந்து எதுக்கு நீங்கள் அருவா எடுத்துகிட்டு வந்தீங்க பேசுறதுன்னு கேட்டால் எப்போவுமே எங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சட்டப்படி பார்க்கும்போது ராஜாபுரன் அவர்கள் எதிராக தான் போய் நிற்கும். இது வந்து ஒரு தவறான விஷயம் தான். இது கண்டிக்கத்தக்க ஒன்று. பேச்சுவார்த்தை நடத்த போகும்போது ஆயுதங்களை கொண்டு வேண்டிய தேவை என்னன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று அந்த தாக்குதல் நடந்ததுக்கான சூழலுமே வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் அமைதியாக பேசியிருந்தாங்க. இல்லை சொல்லப்போனால் ராஜாபுரன் அவர்கள் தான் அந்த தரப்புலேருந்து ரொம்ப அமைதியாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இவர் கொஞ்சம் நிதானமாக வந்து அவர் பேசியிருந்தாருன்னா கூட அது வேற மாதிரி போயிருக்கும். அது தாக்குதல் அளவுக்கு வந்து போய் நின்றுச்சு. ஸோ இப்படி ஆனதுக்கு பின்னாடி சமூக வலைதளங்கள் நெல்சன் அவர்கள் எப்படி இதை பதிவிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினரும் தாக்கிட்டாங்க. இதுதான் நமக்கு என்னன்றது புரியல. நாம் தமிழர் கட்சிக்காரங்களோட பிரச்சனைக்காக அவர் வந்து பேசலை. இன்னொன்று சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ கோடிக்கணக்கில் காசு வாங்கிட்டு திமுக பணம் வாங்கிட்டு விஜயை திட்டுறாரு அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சார். ஸோ அது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடி திமுகலேருந்து வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் முன் வச்சார். இந்த விமர்சனங்களுக்கு தான் வந்து சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினருக்கும் நெல்சன் அவர்களுக்கு இடையில வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாகவே போயிட்டு இருந்துச்சு. ஆதாரத்தை கொடுங்க, நீங்கள் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு எங்களுக்கு நீங்கள் ஆதாரத்தை கொடுங்க, ஒரு நல்ல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்திருந்தா நீங்கள் ஆதாரத்தை வெளியிடுங்க அப்படிங்கிற மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவரோட வீடியோலேயே பேசிடுறாரு. அது வந்து நெல்சன் அவர்களை பெரிய அளவில் பாதிச்சிருது. இவர் வந்து ஒரு வீடியோ போட்டு எப்படி நீங்கள் வந்து என்ன அப்படி பேசலாம், எப்படி என்னோட அம்மா அப்பாவை பேசலாம், நான் அவங்க கட்சி மீதான குற்றச்சாட்டு வச்சேன், ஏன் நீங்கள் தனிப்பட்ட விமர்சிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு வீடியோ வந்து போடுறாரு. இப்படி 2 பேருக்கு இடையில போயிட்டு இருக்கு. ஆதாரம் எங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் நெல்சன் அவர்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களை கேள்வி கேட்டே இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு சரியான அப்ரோச் தான், தப்பே இல்லை. நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அதற்கான ஆதாரத்தை கேட்கறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு முழு உரிமை இருக்குது. அவர்கள் அதை தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போதே ராஜாபுரன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா இந்த வீடியோ வந்து வெளியிடுறாரு நெல்சன் அவர்களை விமர்சனம் பண்ணி. ஸோ அதற்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் நெல்சன் அவர்கள் பேசும்போது தான் ராஜாபுரன் அவரோட ப்ராடக்ட்டை பற்றி அவர் பேசிடுறாரு. அப்போ நாம் தமிழர் கட்சியினருக்கும் நெல்சன் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னா ஆமாம் உண்மைதான். ஆனால் ராஜாபுரன் அவர்கள் வந்து நெல்சனோட வீடு தேடி போனது காரணம் சீமான் அவர்களை எப்படி நீ குறை சொல்லலாம், சீமான் அவர்களை வந்து 500 கோடி வாங்கிட்டாருன்னு எப்படி நீ குற்றம் சாட்டலாம் அப்படின்றதுக்காக இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் நீ வந்து எப்படி இப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரியோ அவர் வந்து கேட்கறதுக்கு போகல. அவர் அங்கே போனது அவரோட தனிப்பட்ட ஒரு ப்ராடக்டை வந்து விமர்சனம் பண்ணதுக்காக கேட்கறதுக்காக போயிருக்காரு. அது போனதே தவறுன்னு நம்ம சொல்ல வரோம். அவங்க சட்ட ரீதியில் அணுகியிருக்கலாம். அது நேர்மையான முறையில் வந்து அவர்கள் பொது வழியில் கூட அவர்கள் வந்து வீடியோவை போட்டு கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் இப்படி பண்ணாமல் நேரில் போனது அப்படிங்கிற இடத்துல இருந்தே இந்த பிரச்சனை வந்து ராஜாபுரன் அவர்கள் பண்ண ஒரு தவறான ஒரு அப்ரோச் தான். அதுவும் அங்கே போயிட்டு அவங்க குடும்பமாக இருக்கிற இடத்துல போயிட்டு இது மாதிரி ஆயுதத்தெல்லாம் எடுத்து காட்டி அவங்க பிரச்சனை பண்ணுறது எல்லாமே தவறான ஒன்று தான். ஏன்னா திட்டமிட்டு அவர்கள் தாக்கலை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இல்லை அவருடைய நோக்கம் வந்து சரியாக இருக்குது. அவர் வந்து அவரோட ப்ராடக்ட்டை எப்படி வந்து இப்படி அவதூறு பேசலாம், என்ன காரணம் சொன்னாலும் ஒரு வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி ஆயுதங்களோட அங்கே போய் அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவர்கள் தரப்பில் ஒரு திட்டமிட்டு இவரை வந்து வீட்டுக்கு வர வைக்கணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி வர வச்சு இது மாதிரி தாக்கலை. இவர்கள் போயிருக்கிறாங்க. முதல்ல தாக்குனதும் வந்து ராஜாபுரன் அவர்கள் தான். அதை அவரே ஒத்துக்கிறார் அந்த வீடியோவில். நீங்கள் அந்த வீடியோ நல்லா பாருங்கள். ஆமாம் நான் தான் தள்ளி விட்டேன் இப்போ என்ன முதல்ல அப்படின்னு சொல்லி அவரே ஒத்துக்கிறார். அப்போ இது எல்லாமே நாளைக்கு எவிடன்ஸாக மாறும். நீங்கள் தான் தாக்கிருக்கீங்க, ஒப்புதல் வாக்குமூலம் நீங்களே கொடுத்துருக்கீங்க, நீங்கள் அருவாலை பேக்லேருந்து எடுக்கிறது இருக்குது, வந்து என்ன இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க வாங்க நான் என்ன யாருன்னு காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி பேசுகிறது அதில் இருக்குது. அப்போது கொலை முயற்சியிலிருந்து இந்த கொடிய வார்த்தைகளால் திட்டுறதுங்கிறது வந்து 4-5 பிரிவில் வழக்கு போடுறதுக்கான எல்லா வேலைகளையும் இவரே வந்து அங்கே பார்த்து வச்சுருக்காரு. இது ஒரு தவறான அப்ரோச். இந்த பிரச்சனையை எப்படி நாம் தமிழர் கட்சி பக்கம் நெல்சன் அவர்கள் திருப்புறாருங்கிறதா நமக்கு வந்து புரியல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதை நாம் தமிழர் கட்சிக்காரங்க திட்டமிட்டு பண்ணிட்டாங்க, நாம் தமிழர் கட்சி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவர் அந்த பக்கம் நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. இதுவுமே தவறான ஒன்று. இது எதுக்காக வந்து ஒரு கட்சி பேரில் எழுதணும், ராஜாபுரன் அப்படிங்கிற நபர் என்ன தாக்க வந்துட்டாரு அப்படின்னு தானே அவர்கள் வந்து போடணும். அப்படி வந்து அவர் போடலை. சரி, இப்போது இந்த பிரச்சனைக்கெல்லாம் முன்னாடி இந்த ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்கு இல்லையா, சீமான் அவர்கள் வந்து திமுக பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் வச்ச நெல்சன் அவர்கள்ட்ட ஆதாரம் கேட்டதுக்கு இவர் ஆதாரங்கிற பேரில் ஒன்று வெளியிட்டார்.
நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காரைக்குடியில தேர்தலில் போட்டியிடும்போது தங்களோட சொத்து மதிப்பெல்லாம் அந்த பிரமாண பத்திரத்தில் தாக்கல் பண்ணுவாங்க. அந்த அஃபிடவிட்ல இருந்து சீமான் அவர்களுக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்கு, சீமான் அவருடைய மனைவிக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்கு அப்படிங்கிற தகவலை அது யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் நானும் கூட மொபைலில் போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு வேட்பாளரினுடைய அஃபிடவிட்டை டவுன்லோட் பண்ண முடியும். அதை டவுன்லோட் பண்ணி அதிலிருந்து பார்த்தீங்களா விருதுநகரில் கயல்வெளி சீமான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்குது, அதனுடைய சந்தை மதிப்பு 15 கோடி, எப்படி இவங்க இந்த சொத்தை வாங்கினாங்க, அதுதான் திமுகவுடைய பணம் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாப்புல. இது ஒரு இத்து போன விமர்சனம். ஏன்னா இதை இவருக்கு முன்னாடியே பல பேர் பேசி அதற்கான பதிலடியும் கொடுத்து அதற்கான விளக்கமும் கொடுத்து முடிஞ்ச ஒன்று. அப்போ இதை புதுசாக எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பழைய விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து திருப்பி அவங்க ஒரு அவதூறு பரப்பும்போது தான் அந்த தரப்புல இருந்து இன்னும் அவர்கள் கோவமாக பல கேள்விகளை கேட்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதற்கான விளக்கம் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி கொடுத்துட்டாங்க. அதாவது சீமானவருடைய மனைவி கயல்வெளி அவர்களினுடைய குடும்ப சொத்து, அவருடைய அப்பாவுக்கு 2 மனைவிகள், அப்படி இருக்கும்போது சொத்து தகராறுல ரொம்ப நாளாக சொத்து பிரிக்காமல் இருக்கிறாங்க. அதை சமீபத்தில் அவர்களுக்கு வரவேண்டிய சொத்தை பிரித்து கொடுக்குறாங்க. அதை தான் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணி அவருடைய பேரில் மாறுதே தவிர சீமான் அவர்களுடைய பணத்தின் மூலமாக அந்த இடம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு பொய். இன்னொன்று, பினாமி பேரில் சொத்து வாங்குறவங்க சொந்த மனைவி பேரில் வாங்குவாங்களா? அந்த ஒரு லாஜிக்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ கயல்வெளி அவர்களுக்கு வர வேண்டிய சொத்து அதை வாங்கியிருக்கிறாங்க, அது சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேற ஒருத்தரோட பேரில் பினாமியாக வச்சிருக்காங்க, இந்த ஹோட்டல் இந்த கம்பெனி வேற ஒருத்தவங்களோடது, ஆனால் பினாமியாக இவர் பேர் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அது அவங்க பேரில் சட்டப்படி லீகலாக வாங்கியிருக்கிறாங்க. அது சொல்லப்போனால் வாங்குறதுன்னு சொல்கிறத விட அவங்களோட சொத்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப வருஷமா அந்த குடும்பத்தில் சொத்து பிரச்சனை இருக்கு. காளிமுத்து அவருடைய சொத்தை பிரிக்கணும் அப்படின்றத இருந்துகிட்டு இருந்தது கொடைக்கானல்ல. அதில் 2 குடும்பம் காளிமுத்து அவர்களது. இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பிரிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பிரிக்கக்கூடிய இடத்த ஒரு இடம் கயல்வெளிக்கு வருது. அதில் அந்த இடத்த தான் இவங்க பேரில் அன்னைக்கு புதுசாக வாங்குற மாதிரி பதிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த ஒரு விமர்சனம் அப்படிங்கிறதே ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாத ஒன்றா முடிஞ்சு போயிருது இல்லையா? இதுதான் நாம் தமிழர் கட்சிக்கும் நெல்சனுக்குமான பிரச்சனையில சொல்லக்கூடிய கன்க்ளூஷன். இங்க ராஜா பேரன் வர்றதுக்கான காரணம் வேற, அவர் பிரச்சனை பண்றதுக்கான நோக்கம் வேற. இதையும் அதையும் முடிச்சு போட்டு நாம் தமிழர் கட்சியினர் போயிட்டு நம்ம ராஜா பேரன் அவர்களை ஆதரிக்கணும், அவர் பண்ண விஷயம் சரின்னு சொல்லி அவர் கூட நிற்கணுன்ற தேவை இல்லை. அதான் என்னுடைய கருத்து அதுதான். ஏன்னா அவர் பண்ண விஷயன்றது பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நீங்கள் இப்போ அவர் பண்ணுறது சரிதான், அப்போ நேரில் போயிட்டு இப்படி கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா திமுக அதிமுகவினரை பற்றி நாம் தமிழர் கட்சியினரும் அதிகப்படியான விமர்சனங்களை முன் வைப்பாங்க. அப்போ நாளைக்கு இந்த தரப்புலேருந்து திமுக தரப்புலேருந்து வீடு தேடி மிரட்டுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா அது நம்ம சரின்னு ஏற்றுப்போமா? அதை நம்ம ரவுடிசம் தான் சொல்லுவோம். அப்போ இதையே நம்ம அப்படி தான் சொல்லணும். அவர்கள் திட்டமிட்டு அங்கே அடிக்கிறதுக்காக போனாங்கன்ற குற்றச்சாட்டை நான் வைக்கல. ஆனால் அங்கே போய் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கும்போது முதல்ல தாக்குற நபர் இவராக தான் இருக்கிறாரு. அங்கே ஒரு ஆயுதத்தை எடுத்து அவர்களை மிரட்டல் விடுற நபர் இவராக தான் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது வெளிப்படையாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அதை நம்ம கண்டிக்காமல் கடந்து போக முடியாது. கண்டிப்பாக தவறான ஒரு அப்ரோச் தான். ஆனால் இதை நாம் தமிழர் கட்சி பக்கம் திருப்ப பார்க்கறது நெல்சன் அவர்கள் பண்ணக்கூடிய ஒரு அரசியல். அதை அவர்கள் ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்கு புரியல. அது ஒரு அட்டென்ஷனுக்காக பண்ணுறாங்களா, இல்லை நாம் தமிழர் கட்சியவே நான் எதிர்த்து போராடுறேன் அப்படிங்கிற மாதிரி பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களா நமக்கு புரியல. அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. அவர் வச்ச விமர்சனமும் பார்த்தீங்கன்னா வெளியவே வராத, யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இல்லை. சீமான் அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விமர்சனம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதிகப்படியாக யாரை எடுத்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணுறாங்கன்னு கேட்டோம்னா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள். குறிப்பாக இந்த சீமான் அவருடைய மனைவியின் பேரில் 15 கோடி மதிப்புள்ள சொத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற விமர்சனத்துக்கு அந்த கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பதில் சொல்லியிருப்பாங்க. அந்த சொத்து நீங்கள் நினைக்கிற மாதிரி திமுக கிட்ட வாங்கின பணத்தில் வாங்கினது கிடையாது. அது சீமான் அவர்களுடைய மனைவி கயல்வெளி அவர்களுடைய பூர்வீக சொத்து. அவர்கள் பிரித்து கொடுத்துருக்காங்க, சொத்தை இப்போ தான் பிரிச்சிருக்காங்க. நீங்கள் அதோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தினுடைய முன்னாள் ஓனர்கள் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நாம் எடுத்துடலாம். அந்த ஈஸி எடுக்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது, யாராலும் நீங்கள் எடுத்து பார்க்க, நீங்களே செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி விளக்கமும் கமெண்ட்டில் கொடுப்பாங்க. ஆனால் எத்தனை பேர் இவரோட விமர்சனத்திற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய பதிலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பார்க்க மாட்டாங்க. ஒரு 5 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10,000 20,000 பேர் என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை தெரிஞ்சுப்பாங்க. மற்றவங்கலாம் இது உண்மை நினச்சி லைக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அவதூறு மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியினரால் பார்க்கப்படுது. அவர்கள் அதுக்கு கோவத்தில் ரியாக்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான ஃபேக் நியூஸ் நாம் தமிழர் கட்சியினர் மீது பரப்பப்படும். நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் வீடு வீடாக பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ், ஒரு சின்ன ஒரு கார்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ தேர்தல் பறக்கும் படை பிடிச்ச அந்த பறிமுதல் பண்ண பணத்தை அதை ஒரு ஃபோட்டோவை எடுத்து மேலே நாம் தமிழர் கட்சியினர் பணப்பட்டுவாடா செய்யும் போது பிடித்தது அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டாங்க. அது சமூக வலைதளங்கள் முழுக்க வைரல் ஆகுது. இவங்க கொடுக்க மாட்டாங்களே, இவங்ககிட்டே பணம் இல்லையா, எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோம்னா அது ஃபேக் நியூஸ். அப்போ எத்தனை பேர் இப்படி தேடி பார்ப்பாங்க?
தேடி பார்க்கறதுக்கு நாட்கள் குறைவு. அப்போ அதிகப்படியான ஃபேக் நியூஸை வந்து கிரியேட் பண்ணி வெளியிடுறது வந்து இப்போ நெல்சன் மாதிரியான நபர்களாக வந்து இருக்கலாம், அவர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கலாம். அதை எடுத்துட்டு அதிகப்படியாக பரப்புறது யாருன்னு பார்த்தோம்னா தாவேக்குனராக இருப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து என்னன்னா நாம் தமிழர் கட்சியை அட்டாக் பண்ணோம். இப்போ சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய வீடியோலாம் பார்க்கும்போது அவர்களுக்கு கோவம் வருது. அதை நாம் தமிழர் கட்சியை மேலே விமர்சனம் பண்ணி அதை தீர்க்கணும். ஆனால் விமர்சனத்தை வந்து இவர்களே தேடி பண்ணுவாங்களா, இல்லை இவர்களே தெரிஞ்சு பண்ணுவாங்களா பார்த்தீங்கன்னா இல்லை. யாராச்சும் இப்படி ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னா எடுத்து தூக்கிட்டு அதை அப்படியே சமூக வலைதளங்களில் பரப்புறது. இந்த மாதிரி தான் ஒரு நரேட்டிவ் வந்து போயிட்டு இருக்கு. இது கூட நமக்கு பிரச்சனை இல்லைங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினரே வந்து என்டிகே ஃபேக்ட் செக்னு ஒரு பேஜ் வச்சிருக்காங்க. அதில் வந்து டீபக் பண்ணி போட்டுருவாங்க. இது இல்லை, இது உண்மை, இது பொய்ங்கிறத அவர்கள் வந்து பிரித்து போட்டுருவாங்க. ஆனால் இந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா இது நாம் தமிழர் கட்சிக்கு சம்மந்தப்பட்ட நேரடியான தொடர்புடைய பிரச்சனையே கிடையாது. அங்கே போனவங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்களாகவே அங்கே போகலை. அங்கே ஒரு தனிப்பட்ட நபராக என்னோட ப்ராடக்டை பற்றி எப்படி நீ இப்படி பேசலாம் அப்படிங்கிற அந்த பிரச்சனையின் மூலமாக போனது. அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர் அப்படிங்கிறதுனாலேயே வந்து அது என்டிக்கு அனுப்பி வச்ச ஆளுங்கிறத எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. இன்னொன்று மூச்சுக்கு 300 தடவை அந்த இடத்துல வச்சு அவரோட வீட்டுக்குள்ளே வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க எப்படி பண்ணுறீங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க ரவுடிங்களா இருக்கீங்க, அந்த வார்த்தை அந்த இடங்களில் சொல்லப்போனால் தேவையே இல்லை. நீ ஏன் ரவுடியாக இருக்க, நீ ஏன் வந்து என் வீட்டு தேடி வந்தன்றதை கேட்கலாம், தப்பு இல்லை. சும்மா நாம் தமிழர் கட்சி ஒரு ப்ரிஃபிக்ஸ் மாதிரி சேர்த்துக்கிறது எல்லா இடத்துலையுமே. அதுதான் நமக்கு வந்து பார்க்கும்போது ஏன் இந்த கேஸே வந்து அப்படி ட்விஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னொன்று இப்போ இது பார்க்கக்கூடிய நபர்களே நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளராக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் எடுத்து ராஜா பேரன் அவர்கள் பண்ணது சரிதான் அப்படிங்கிற மாதிரி பேசணுங்கிற தேவையில்லை. ஏன்னா அது அடிப்படையில் ஒரு தவறான ஒரு விஷயம்தான்.